இன்னைக்கு சாய் குக்கிங் டைம் சேனலில் மசாலா பூரியும் குழி பணியாரம் காரக்குழி பணியாரமும் செய்ய போகிறோம். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடுவோங்க. இல்லை கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கேரட்டு, ஆனியன், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் செட்டி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு இதில் வதக்கிடுவேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. மிளகாத்தூள், பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் இருக்குதுக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறமா அது வெந்த உடனே இந்த உருளைக்கிழங்கு மடித்து அதில் போட்டோம். மைதா மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை நல்லா உங்களுக்கு ஆற வச்சு உருட்டி வச்சுக்கணும். அவ்வளோ எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. மசாலா பொரி இதில் தாங்க பொரிக்க போகிறோம். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா இழுத்து மூடுங்க. மைதா மாவில் பிசைஞ்சு வச்சு ஊற வச்சு வச்சுருந்தேன். இதை வந்துங்க இந்த மாதிரி மாவில் பரட்டி அப்படியே பூரியாக தேய்க்கணுங்க. இதுக்கு சட்னி குருமா எதுவுமே தேவையில்ல, அப்படியே சாப்பிட்லாம். இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வெந்துருச்சுன்னா உள்ளே அந்த ஸ்டஃபிங் இருக்கிறதால அப்படியே சாப்பிட்லாம். நல்லா காரமாக நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, கேரட்டு, ஆனியனு எல்லாமே இருக்குது இதில். பாருங்கள், இந்த மாதிரி வருங்க. அடுத்தது காரக்குழி பணியாரம் போடலாம். குழி பணியாரம் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிப்போம். இதை ஸ்டஃபிங் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதில் வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் மாவு ஊற்றிக்கோங்க. இந்த இது இருக்காமல் இந்த ஸ்டஃபிங் தெரியக்கூடாது இருக்கிறது. இது மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சட்னி தேவையில்ல, எதுவும் தேவையில்ல, அப்படியே சாப்பிட்லாம். உள்ளே நல்லா உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கோமா, காரமாக வேறு இருக்கா, அந்த ஸ்டஃபிங்கை வச்சே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் போது எண்ணெய் ஊற்றி பாருங்கள். இதில் ஸ்டஃபிங் வச்சு குழி பணியாரம்
இது மசாலா பூரி. இதை நீங்கள் தோசைக்கல்லில் கூட போட்டு எடுக்கலாங்க, எண்ணெய் இழுக்காது. ஆனால் இதில் கொஞ்சம் எண்ணெய் தான் இழுக்கும், மைதா மாவில் போடுறது. இதே ஸ்டஃபிங் வச்சு தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.